ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வாய்ஸ் மெசேஜ் யூஸ் பண்ணுவோம், அல்லது நம்ம வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் மெசேஜ் யூஸ் பண்ணுவோம். வாய்ஸ் மெசேஜ் அனுப்பக்கூடிய ஆட்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் டைப் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒரு ரிட்டர்ன் மெசேஜ், அதாவது கையால் எழுதி அனுப்பக்கூடிய ஒரு பெரிய மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா அந்த பெரிய மெசேஜ் எழுதுறது வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம டைப் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன டைப் பண்ணி அனுப்பணுமோ அதை நம்ம வாயால் பேசினாலே போதும், நம்ம மொபைல் இருக்கிற மைக் அதை உள்வாங்கி நம்ம பேசுறத வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல தந்துரும். ஈஸியா சென்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ட்ரிக் இது. இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்க மொபைல்ல இதுக்குள்ள ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணிக்கலாம், உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது உங்களுக்கு இதுல ஆக்சசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துருங்க. அதுல வந்ததுக்கு அப்புறம் இதுல ஹியரிங் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வாங்க. அதுல லைவ் டிரான்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துருங்க. இது எல்லாருக்குமே ஆஃப்ல தான் இருக்கும். மேக்ஸிமம் பெரும்பாலும் நான் நண்பர்களுக்கு இது வந்து ஆஃப்ல தான் இருக்கும். இது என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு லைவ் டிரான்ஸ்கிரைப் ஷார்ட்கட் அப்படின்ற ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கும். ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி விடும்போது அது நம்மகிட்ட கேட்கும். உங்களுக்கு இதை மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்க மொபைல் இருக்கிற அந்த பிசிக்கல் பட்டனு கிட்ட புதுசாக எனேபிள் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிருச்சுங்களா. நம்ம காட்டிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு உருவம் படம் போட்ட ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம மொபைலில் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய மைக் உள்வாங்கி ஆட்டோமேட்டிக்காக அது வார்த்தைகளை கன்வெர்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா பேச கன்வெர்ட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது போய் இப்படி கூட எடுத்துக்கலாம். இன்னும் வேற ஒரு முறைகளை கூட எடுத்துக்கலாம். அப்படியே மொபைலில் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வாங்க. நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து இப்படி இழுத்து விடுங்க. இழுத்து விடும்போது இப்படி ஸ்வைப் பண்ணி விடுங்க. இதில் ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஒரு சில மொபைலில் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில மொபைலில் ப்ளஸ் இருக்கும். ப்ளஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் லைவ் டிரான்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷன் மேலே இருக்கும். எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு புதுசாக வேணுமோ அதை வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க மொபைல்லே. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்து டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஷன் நம்ம மொபைல் நோட்டிஃபிகேஷனில் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு ஒரு பெரிய மெசேஜ் நம்ம டைப் பண்ணாமல் நம்ம வாயால் பேசி அது நம்ம வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே நோட்டிஃபிகேஷன் எடுத்து விட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண அந்த லைவ் டிரான்ஸ்கிரைப் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இது நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படி நம்ம பேசினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசுறது நம்ம தாய்மொழியில் வந்துடும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேசுறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணினா போதும், லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் மாறிடும். அப்படியே உங்களுக்கு வேற லாங்குவேஜ் மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு மோர் செட்டிங்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பிரைமரி லாங்குவேஜ் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு மலையாளம் வேணும் அப்படின்னா நீங்கள் மலையாளம் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மலையாளத்தில் பேசணும். இந்த லாங்குவேஜ் நம்ம இங்கே செட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜ் நம்ம இங்கே செட் பண்ண லாங்குவேஜ் தான் நம்ம இங்கே பேசணுமே தவிர இங்கே செட் பண்ணிட்டு அங்கே போய் தமிழில் பேசணும் அது இங்கே வந்து இங்கிலீஷில் மாறாது. அது வேற விஷயம். ஸோ இங்கே நம்ம என்ன லாங்குவேஜ் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜில் தான் நம்ம பேசினா தான் அந்த லாங்குவேஜோட வேர்ட்ஸ் வந்து மொபைல் ஸ்க்ரீனில் வரும். ஸோ இது உங்கள் மொபைல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் இது. இங்கே டைப் பண்ணோட நேரத்தை மிச்சப்படுத்தி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அருமையான ஒரு ட்ரிக் இது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பை பாய்.